இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு, அதாவது மேரேஜ் முடிச்ச உடனே 3வது நாளே தலை தெரிச்சு ஓடி போன ஆள் தான். அப்புறம் சிக்கன் கிரேவி, ஈரல் வறுவல், எவ்வளோ நல்லாச்சு பாவம் பிள்ளை. இது வந்து உங்களுக்கு புலாவுக்கு, சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் பூரி எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்ற சும்மா அட்டகாசமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த மட்டன் குழம்புக்கு நம்ம பொடி வந்து நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம், கம்மியான அளவுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு தேவையானது, இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு தேவையானதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். இதுலேயே நம்ம வந்து மட்டன் குழம்பும் இந்த பொடியை வச்சுட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க, இது ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக, எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல், எந்த ஒரு கலரிங்கும் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இன்றைக்கி வந்து 100 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா 150 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இந்த மிளகா பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு உடையணும். அந்த அளவுக்கு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. டேபிள் ஸ்பூனில் நான் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் சொல்கிறேன். இதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம், 10 கிராம்பு போட்டுக்கலாம், 2 அன்னாச்சி மொக்கு போட்டுக்கலாம். இதிலே 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், 2 இதழ் அளவுக்கு நம்ம வந்து கல்பாசி போட்டுக்கலாம், 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பிரியாணி எல்லாம் 3 பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். இது சின்னதாக இருக்கிறதுனால 3 போடுறேன். பட்டைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 பீஸ் அளவுக்கு இந்த சைஸ்க்கு போட்டுக்குங்க. மஞ்சள் 3 விரல் மஞ்சள் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய் போட்டுக்குவோம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வறுத்தாச்சு. இதுலேயே 150 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம். இதை ஏற்கனவே நான் வந்து வெயிலில் நல்லா காய வச்சிட்டேன். இருந்தாலும் ஒரு வாட்டி வறுத்துட்டோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. நல்லா படப்படான்னு வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பாருங்கள், மீதி எல்லாமே சீக்கிரமாக வறுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை போடும் போது என்னாகும், நமக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பு வந்து என்னாகும், உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். காஞ்ச மிளகாய் நல்லா நமக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வறுக்க வேண்டாம்.
காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே எடுத்து நம்ம நல்லா பொடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு போடும் போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பல்ஸில் போட்டிங்கன்னா பொடி எல்லாமே அமுந்துடும். பாருங்க, இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணிடலாம். பாருங்க, இதில் எப்படி நம்ம அரைக்கும் போது மேலே மல்லிலாம் இருக்கும். அது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை அரைச்சிடுவோம். பாருங்க, மட்டன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொடி ஆயிடுச்சு. அந்த மட்டன் மசாலா பொடி வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயும் கிடைக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வாங்க முடியலன்றவங்க இதே மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 கிலோ அளவுக்கு மட்டனுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நம்ம வாசனைக்கு என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். வேறு எதுவும் போட வேண்டாம். இதிலே ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம். பூண்டு வந்து ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, 3 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கட்டும். இதில் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. பாருங்க, ஒரு பிஞ்சு அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கல்பாசி போட்டுக்கோங்க. 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இது மட்டும் போட்டிங்கன்னா போதும். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு எடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் நான் என்ன பண்ணிட்டேன், 3/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருந்தேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா இது வந்து கெட்டே போகாது. நடுவில் கூட எடுத்து நீங்கள் சுட வச்சு நீங்கள் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. தேங்காவை தான் இந்த மாதிரி வதக்கி போட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொடியிலேயே நான் 3 கிலோ மட்டனுக்கு 5 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி போட போகிறேன். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மட்டன் மசாலா போட்டுக்கலாம். மீதி 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் வதக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினாலே நல்லா இருக்கு. அந்த இனிப்பு டேஸ்டெல்லாம் இல்லாமல் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இது 3 கிலோ அளவுக்கு மட்டன். இதையும் அதில் போட்டுக்கலாம். பாருங்க, சமைச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. வந்துட்டு நல்ல ஸ்மெல் அப்படிங்கிறாங்க. ஜெயந்தி கொடுத்து அனுப்பணும்ல.
பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வதக்கிடலாம். வதக்கணும்னா தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். மட்டனும் நல்லா உருண்டு உருண்டு வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்படி இருந்ததுன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா வெண்ணெய் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மட்டன் மசாலா பொடி பண்ணதை எடுத்து போட்டுக்கலாம். இதில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுது எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா சாந்து மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைக்கும் போது பாத்திரத்துலலாம் ஒட்டி இருந்தது இல்லையா, இதில் மிக்ஸி ஜாரில் இருந்ததெல்லாம் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். பாருங்கள் நல்லா கெட்டியாக தான் இருக்குது குழம்பு. இப்போ வந்து இதை கொஞ்சம் வாயில் ஊற்றி பாருங்கள், உங்களுக்கு காரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. காரம் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா சரியாக இருக்கும். நான் போட்ட அளவே நமக்கு கரெக்டாக இருக்கும். காரம் வேணும்னா உங்களுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கங்க. பாருங்கள் கொஞ்சமாக மல்லி இலையும் இப்படி பிச்சு போட்டுடலாம், நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள் குக்கர் மூடி வச்சுருவோம். பாருங்கள் குக்கர் வெயிட் போட்டாச்சு. 5 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்து எப்படி இருக்குன்றதை பரிமாறிடுவோம். பாருங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டாலும் சரி. எடுத்து வச்சுட்டிங்கன்னா இது உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் இது கெட்டே போகாது, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் எடுத்து பார்ப்போம். பாருங்கள் கிரேவி வந்து நல்லா சூப்பராக அந்த இதையெல்லாம் கசிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுனா தான் ஆறும் போது நமக்கு என்ன ஆகும், குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமையும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு புலாவுக்கு, சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் பூரி எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்ற சும்மா அட்டகாசமாக இருக்கும். குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பையனுக்கு எடுத்து நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம லேசாக மூடி வைப்போம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ஒரு பேக் பண்ணி கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு, அதாவது மேரேஜ் முடித்த உடனே 3வது நாளே தலை தெரிச்சு ஓடி போன ஆள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான், நேற்று எனக்கு சஸ்பென்ஸாக வந்து பையன் வந்து கதவை தட்டி 3 நாள் கழிச்சு என்கிட்ட சொல்லாமே நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், ஜெயந்த் வாடா உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆனால் வீட்டில் இருந்து மட்டும், அதாவது காலேஜில் இருந்து மட்டும் பையன் என்ன பண்ணால் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், அம்மா எனக்கு டியூட்டி இருக்குமா, ஒர்க் ஜாஸ்தி இருக்குது, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். என்னை யார்கிட்டையுமே சொல்லாமல் திடீர்னு வந்து முந்தா நாள் சாயந்தரம் கதவை தட்டுறான் பையன். என்னடா பையன் யாரும் வந்து, நானும் பயந்துட்டு என்ன கதவை தட்டுறாங்கன்னு பயந்துட்டு போய் கதவை திறந்தா வேன்னு சொல்கிறா. சின்ன வயசுலலாம் பசங்க ஒளிஞ்சு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து என்னை பயமுறுத்திட்டான் பையன். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய பையன் ஜெயந்த் தான். நம்ம ஜனனி குட்டிக்கு தான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. இவர் தான் நம்ம வீட்டு செல்லக்குட்டி. இப்போ என்ன தான் பையன் வந்து நமக்கு பெரிய பையனாக இருந்தாலும், பெரிய டாக்டர் ஆனாலும், நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குழந்தைங்க வந்து
எப்பயுமே நமக்கு குழந்தைங்க தான். ஆனால் அவங்களுக்குலாம் வெக்கமாக இருக்குது, நம்ம வந்து குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஆமாம் பாருங்க. இப்போ நம்ம ஜெயந்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், மட்டன் குழம்பு, அப்புறம் சிக்கன் கிரேவி, ஈரல் வறுவல், ரசம், இதெல்லாமே செஞ்சுருக்கேன். நாக்கு செத்து போய் வந்திருக்கான் ஜெயந்த் இப்போ. ஆமாவா இல்லையா? எங்கே சாப்பிட்டுருக்கேன் நீங்கள் இவ்வளோ நாள்? வெளியில் தான், கடையில் தான். கேட்டால் நான் இன்னைக்கு பிரியாணி செய்யட்டுமா அப்படின்னேன். அதுக்கு ஜெயந்த் என்ன சொல்லிட்டா, அம்மா பிரியாணி வேண்டாம்மா, நான் டெய்லி பிரியாணி தான் சாப்பிட்டுருக்கேங்க, டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது அதுதான் சூடாக எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், அதனால் நாங்கள் ஆப்போசிட் கடையிலேயே போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு ஜெயந்த் வந்து இன்றைக்கி கிளம்புறான். அவனுக்காக நான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, சாதம், இட்லி எல்லாமே பேக் பண்ணி ஜெயந்த் கொடுத்து அனுப்புகிறேன். இப்போ ஜெயந்துக்கு சாப்பாடு போட்டுருவோம். பசிக்குதா? அதில் இந்த செவரொட்டி எல்லாம் போட்டு வறுப்போம் இல்லைங்களா, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். செவரொட்டி இருந்ததுன்னு வைங்க, பையனும் பொண்ணும் சண்டை போட்டுக்குவாங்க, கூட சேர்ந்து நானும் சண்டை போட்டுக்குவேன். அதனால யாருக்கு செவரொட்டி வந்தாலும் எனக்கு எடுத்து. யார் கொடுப்பீங்க செவரொட்டி வந்தால்? ஏன்னா எங்கள் வீட்லேயே குழந்தை நான் தான். ஏன்னா எனக்கு செவரொட்டி வந்ததுன்னு எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் தானே உங்கள் பையனெல்லாம் காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்காக நான் இன்றைக்கி பையனை வந்து காமிச்சிருக்கேன். எதுக்காக பையன் வந்தான் அப்படின்னு அதையும் சொல்கிறேன். நான் நமக்கு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக எனக்கு வந்து ஜெயந்த் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா இல்லை, எனக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஜெயந்துக்கு வந்து சாதம் வந்து வேற வேறையாக இருந்தால் பிடிக்காது, நல்லா குழஞ்சிருக்கணும். அதே குழந்த மாதிரி அப்படியே பெசஞ்சு ஊட்டினோம்னா தான் அவர் சாப்பிடுவார். என்ன தெரிஞ்ச விஷயமா பாருங்க. எவ்வளோ நல்லாச்சு பாவம் பிள்ளை. பாருங்க, பையன் ரொம்ப வெக்கப்படுறான். ரொம்ப நேரம் வீடியோவில் காமிச்சிட்டு இருந்ததுனால சரி நிம்மதியாக சாப்பிடு. நீங்கள் உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் சிக்கன் மசாலா நான் செஞ்சுருக்கேன், மட்டன் குழம்பு, எது வேணாலும் இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ, பாய்.